Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். நான் பார்க்க போகிற டாபிக் கேம்பிரிட்ஜ் லோயர் செகண்டரி சயின்ஸ் ஸ்டேஜ் 9ல் 6th சாப்டர் புக் பேக் கொஸ்டின் 6.1 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A. Describe the link between the amplitude and loudness of the wave. நமக்கு தெரியும் amplitude is directly proportional to the loudness. So as amplitude increases, the loudness increases. நீ amplitude increase பண்ணனா loudnessும் increase ஆகும். B question. Describe the link between the frequency and the pitch of the wave. ஸோ இதுவும் நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி அண்ட் பிச் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் பிச் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹை பிச்டு சவுண்ட் கேட்கும், அதாவது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறது 20 Hz இருக்க சவுண்ட் கேட்கும். இப்போ ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் பண்ணான்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 Hz 3 Hzலாம் வச்சேன்னா உனக்கு வந்து சவுண்ட் வந்து ரொம்ப லோவாக கேட்கும். ஸோ லோ பிச் சவுண்ட் கேட்கும். ஸோ எப்படி எழுதலாம்னா இது வந்து as frequency increase the pitch increases. Okay, as amplitude increases the loudness increases, as frequency increases the pitch increases. Second question A. Which of these describe the amplitude of the sound wave? Amplitude நம்ம பார்த்துருக்கோம். இமேஜின் இது என்கிட்ட ஒரு சவுண்ட் வேவ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை எதாவது மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிற பொசிஷன். ஸோ இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இதை வந்து பீக்குன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ட்ரஃப்னு சொல்லுவாங்க, இல்லைனா இந்த பாயிண்ட்டை வந்து க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, இதை வந்து ட்ரஃப்னு சொல்லுவாங்க பாட்டம் பாயிண்ட்டை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, so the maximum distance moved by the particle from the mean position இல்லைனா the maximum displacement, இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்மியான எனர்ஜி கொடுத்தோம்னா பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல பாரு பார்ட்டிகல் இங்கேருந்து இவ்வளோ தான் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே இருக்க பார்ட்டிகளுக்கு வந்து கம்மியான எனர்ஜி கிடச்சிருக்கு, அதுவே இந்த இடத்துல இந்த பார்ட்டிகளுக்கு அதிகமாக எனர்ஜி கிடச்சிருக்கு, அதனால் வந்து அது ரொம்ப தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, கீழேருந்து மேலே போயிருக்கு. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இல்லை இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் பார்த்தோன்னா வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆன்சர் என்னென்னா A, the maximum distance that the particles move from their position when there is a no wave. அதுதான் ஆன்சர். B question. Which of these describes the frequency of the sound wave? Frequency na the number of waves per second. So இங்கே ஆன்சர் என்னென்னா the number of times that particles vibrate backwards and forwards every second. இங்கே backwards and forward வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 frequency. ஒரு டைம் இப்படி போயிட்டு முன்னாடி போயிட்டு பாடி வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா 1 Hz அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து C தான். Third question. This is a sound wave detected by a microphone and displayed on an oscilloscope screen. கொடுத்துருக்காங்க இங்கே வேரியஸ் லேபிளிங் ஃபிகரை வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க பார்ட்ஸ் எல்லாம். Write down the letter that represents the amplitude of the wave and one letter that shows the measurement that depends on the frequency of the wave. ரெண்டுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ the letter that depends upon the amplitude of the wave பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ் ஆனது தான். ஸோ இப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு ஆம்ப்ளிடியூட். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஏக்கு ஆன்சர் வந்து B. செகண்ட் வந்து எது வந்து ஃப்ரீக்வன்சி ரிலேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு. ஸோ ஒரு ஃபுல் வேவ் எவ்வளோ டைம் எடுத்து ட்ராவல் பண்ணியிருக்கு, ஸோ அதான் பார்த்தோம் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் அ செகண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து D. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து B, செகண்டுக்கு ஆன்சர் வந்து D. Look at the 4 sound waves ABCD. 4 கொடுத்துருக்காங்க ABCD. So copy and complete these sentences. Choose your answers from the list below. Increases, decreases, stays the same கொடுத்துருக்காங்க. So question A. When the sound changes from A to B, the amplitude of the wave கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது ஏவோட பியில் ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இன்க்ரீசஸ். When the sound changes from A to B, the loudness of the wave, நம்ம amplitude is directly proportional to loudnessன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதுக்கும் ஆன்சர் increases. A to B கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பியும் கம்பேர் பண்ணணும். C. When the sound changes from C to D, the pitch of the sound. C to Dயில் பார்த்தோன்னா பிச்சுங்கிறது ஃப்ரீக்வன்சி ரிலேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட். இப்போது சியில் பார்த்தோன்னா மோர் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட் இருக்குது, பட் டியில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ சியிலேருந்து டிக்கு போகும்போது பிச் ஆஃப் த சவுண்ட் என்ன ஆகுதுன்னா டிக்ரீசஸ், கம்மியாகுது. D1. When the sound changes from C to D, the loudness of the sound. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஏன்னா இங்கேயும் பார்த்தோன்னா சேமாக தான் இருக்குது. ஓகே, அதனால் ஸ்டேஸ் த சேம். When the sound changes from C to D, the frequency of the wave. C to D போகும்போது பிச் இன்க்ரீஸ் ஆனால் இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் தான். C to D போகும்போது பிச் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் தான் ஆகும். ரெண்டு பேர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ ஆன்சர் என்ன டிக்ரீசஸ். 6.2. First question A. Which of these will always result in a louder sound being heard? Write the letter. 2 sound waves கேன்சல் ஆச்சுன்னா லவுட் சவுண்ட் கிடைக்குமா? நோ. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிக்சர் பார்த்தாவே தெரியும். ஸோ அதுக்கடுத்து 2 sounds wave reflect, no. 2 sound waves reinforce, 2 sound waves refract. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னா 2 sound waves reinforce. இது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் B தான் கரெக்டு. ஸோ 2 சவுண்ட் வேவ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும்போது இல்லை கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு லவுடர் சவுண்ட் கிடைக்கும், ஆம்ப்ளிஃபைட் சவுண்ட் கிடைக்கும்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து பி. பி கொஷினுக்கு விச் ஆஃப் தீஸ் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் நோ சவுண்ட் பீயிங் ஹியர்ட். ஸோ எப்போனா when two sound waves cancel. ரீஇன்ஃபோர்ஸ்னாவே கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் சொன்னால் இங்கே கேன்சல் அவுட்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஏ. செகண்ட் ஒன் ஏ. டிட்டர்மைன் ஹவு டூ சவுண்ட் வேவ்ஸ் மஸ்ட் மீட் இன் ஆர்டர் டு ரீஇன்ஃபோர்ஸ். ஃபஸ்ட் வேவோட பீக்கும் செகண்ட் வேவோட பீக்கும் மேட்ச் ஆகணும். அதேமாதிரி ஃபஸ்ட் வேவோட ட்ரஃபும் செகண்ட் வேவோட ட்ரஃபும் மேட்ச் ஆகணும். ஸோ எப்படி எழுதலாம்னா the peak of the first wave or else the peak of the both waves must meet together. Describe how two sound waves must meet in order to cancel. So first sound wave oda peak um second sound wave oda trough meet பண்ணுச்சுனா cancel out ஆயிரும். அதாவது இந்த மாதிரி டயக்ராம் செகண்டுக்கு. ஓகே, பட் both should be in phase ல இருக்கணும். ஸோ எப்படி எழுதலாம்னா the peak of the first wave must meet the trough of the second wave. கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை எழுதுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின். The table gives the information for two waves that will meet to reinforce. ஸோ அப்போது வந்து அது ஆம்ப்ளிஃபை ஆக போகுது construct interference. Copy the table and complete the missing information about the one wave that is formed. ஸோ ரெண்டு வேவும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. ஸோ அப்போது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்காங்க. ஒன் வேவ் ஆஃப்டர் ரீஇன்ஃபோர்ஸிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் இங்கே ஒன் வேவ் ஆஃப்டர் ரீஇன்ஃபோர்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேவ் அந்த டூ வேவ்ஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது, நமக்கு ரிசல்ட் ஒரு வேவ் ஃபைனலாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா ஃப்ரீக்வன்சியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. பட் ஆனால் இங்கே ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகும் நம்ம பார்த்துருக்கோம், ஆம்ப்ளிடியூட் வந்து டெவலப் ஆகும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் எப்படி எழுதணும்னா ஸோ 0.5 டெவலப் ஆச்சுன்னா 1 millimeter. ஃபோர்த் கொஸ்டின். Two sound waves have equal frequencies. 600 Hz இருக்குது. The amplitude of the one of the wave is 0.25 mm கொடுத்துட்டாங்க. ரெண்டு வேவோட ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்குது. State the amplitude of the other wave required for the two waves to cancel. ஸோ ரெண்டுக்குமே சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 0.25 mm. State the amplitude after the waves cancel. ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் வந்து 0 mm. ஸோ அவங்க வந்து வேவே இருக்காது. ஓகே. 6.31. The collision theory suggests that an object called Theia collided with the Earth. Which of these planets is closest to the size of Theia? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மார்ஸ். ஸோ மார்ஸ் பிளானட் தான் தியாவோட சைஸ்க்கு க்ளோஸ் டுகெதராக மேட்ச் ஆகுது. Which of these statements could explain why the composition of the rocks on the Earth and on the Moon is very similar னு கேட்டிருக்காங்க. மூனோட ராக்ஸும் தென் எர்த்தோட ராக்ஸும் எப்படி சிமிலராக இருக்குது அப்படின்னா இந்த கொலிஷன் ப்ராசஸில் மிக்ஸ்அப் ஆகிருந்திருக்கலாம். தியாவோட ராக்ஸும் எர்த்தோட ராக்ஸும் மிக்ஸ்அப் ஆகிருந்திருக்கலாம். ஸோ சி த ஆன்சர். ராக்ஸ் ஃப்ரம் தியா அண்ட் எர்த் were completely mixed during the collision. Third question. The planet Mars has two moons called Phobos and Deimos. Scientists have evidence that Phobos and Deimos are asteroids that were captured by the gravity of the Mars. Okay. So they remain in the orbit around the Mars. Suggest how the composition of the rocks on Phobos and Deimos would compare with the rocks on the planet Mars if Phobos and Deimos were originally asteroids. ஸோ ஃபோபோஸ் அண்ட் டெய்மோஸோட ராக்ஸும் தென் மார்ஸோட ராக்ஸும் எப்படி வந்து இருக்கும், சிமிலராக இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், வென் ஃபோபோஸ் அண்ட் டெய்மோஸ் ஆர் ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா போத் ராக்ஸ் பார்த்தோன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும், நாட் சிமிலராக இருக்காது. ஸோ நம்ம அப்படி ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஒரிஜினலி ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிம்பிளாக எழுதலாம், the composition of the rocks on the planet Mars will be different. The composition of B question formed by collision of another object with Mars அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ ரெண்டே மிக்ஸ் டுகெதராக இருக்கும். ஸோ இட் ஷுட் பி சிமிலர். Fourth question. Models of the formation of the solar system shows that collisions between planet-sized objects would have been common soon after the solar system formed. Suggest why these collisions are no longer common? Because objects are far apart. ஏன்னா ஸ்டார்டிங் கொலிஷன் அப்போ பிக் பேங் தியரிக்கு அப்புறம் பார்த்தோன்னா வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ரொம்ப க்ளோஸ் டுகெதர் இருந்துச்சு, அதனால் ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன்ஸ் நடந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபார் அப்பார்ட் போயிடுச்சு, அதனால் கொலிஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு காமனாக இல்லை, ரொம்ப ரேராக மாறிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வை திஸ் கொலிஷன்ஸ் ஆர் நோ லாங்கர் காமன்? ஸோ நெபியூலேயில் பார்த்தீங்கன்னா 6.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
Describe the features that are common to all nebulae. So all the nebulae are made up of cloud of dust and gas. All nebula are made of dust and gas. B. Describe the difference between a nebula and a galaxy. எப்படி எடுத்துக்கலாம்னா கேலக்ஸிஸில் பார்த்தோன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும், பட் ஆனால் வந்து நெபியூலாலாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்காது. ஸோ வந்து அப்படியே எழுதலாம். கேலக்ஸிஸ் கண்டைன் asteroids, but nebula don't. ஸோ நெபியூலாவில் இருக்காது. செகண்ட் கொஸ்டின், நேம் த 2 gases most commonly found in nebula. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஹைட்ரஜன், periodic table first element, then helium. Describe what is meant by the term stellar nursery. The place where stars born. B question, which of these statements is correct? All nebulae act as stellar nurseries. Only some nebulae act as stellar nurseries. No nebulae. Okay, B one the correct answer. Some nebulas will act as stellar nurseries. Fourth one, outline the process by which a new star forms. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் பேஜில் இங்கே இருக்குது, இங்கே அப்படிங்க எழுதிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, when the mass of dust and gas collects together and becomes larger, the force of gravity pulling inward increases. When this force gets very large, the pressure inside the new star also gets very large. So this high pressure causes heat. The heat can cause the atoms to react with each other, causing a new star to give out heat and light. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ஃபிஃப்த் கொஷின் நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஃபோர்த் கொஷினுக்கு ரெஃபர் ப்ரீவியஸ் பேஜ். இந்த பேஜ் நம்பர் என்ன, 223னா அது 222. த லைட் இயர்ங்கிறது பார்த்தோன்னா வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் 1 year. ஓகே, is the unit of distance measured used in space. The diameter of the solar system is 0.001 light year. The diameter of the Orion Nebula is 24 light year. Calculate how many times bigger the diameter of the Orion Nebula is than the diameter of the solar system னு கேட்குறாங்க. ஸோ சோலார் சிஸ்டம் பார்த்தோன்னா ஒரு சின்னது, ஓரியன் நெபுலா வந்து ரொம்ப பெருசு. எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கிறத கேட்குறாங்க, எவ்வளோ டைம்ஸ் பெருசுங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஓரியன் நெபுலா வந்து பெருசு இல்லையா, நான் அந்த பக்கம் எழுதிக்கிறேன் 24 light year. ஸோ இது எவ்வளோ டைம்ஸ் பெருசுனா எக்ஸ் டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 0.001 light year. இப்போ எனக்கு எக்ஸ் வேணும், நான் இப்போ இந்த வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷனில் வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 24 டிவைடட் பை 0.001. நான் எப்படி எழுதலாம்னா 0.1 வந்து 10⁻⁻1 எழுதலாம், இல்லை 1/10 எழுதலாம். இங்கே 0.001 இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 10⁻⁻3 எழுதலாம். ஸோ இப்போ நான் வந்து 24/1 × 10⁻⁻3 எழுதலாம். இதை 10⁻⁻3 மேலே போச்சுன்னா 10⁻+3 ஆயிரும். ஸோ 24 1 2 3 0 டிவைட் பை 1 வந்து சேம் ஆன்சர் தான். ஸோ இப்போ என்ன ஆன்சர்னா இங்கே 24,000. எஸ், 24,000 டைம்ஸ். ஸோ ஓரியன் நெபுலா பார்த்தோன்னா 24,000 டைம்ஸ் பிக்கர் தென் த சோலார் சிஸ்டம். ஸோ இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கணும். Describe how convection currents happen in the Earth's mantle. So it is due to the movement of magma. ஹாட் ஏர் வந்து ரைஸ் அப் ஆகும், கோல்ட் ஏர் வந்து சிங்க் ஆகணும் படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு யூனிட்டில் படித்தோம் இல்லை, அது வேரியஸ் வேஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கன்வெக்ஷனில் படித்தோம். ஸோ இங்கே அதுக்கு ரீசன் என்னென்னா, எர்த்தோட அவுட்டர் கோரில் வந்து ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணிவிட்டு ஸோ அந்த மோல்டன் ராக்ஸ் என்ன ஆகும்னா ரைஸ் அப் ஆகும், திரும்ப க்ரஸ்டோட மீட் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜி லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் நடக்கும். டிஸ்கிரைப் ஹவ் கன்வெக்ஷன் கரண்ட்ஸ் ஹேப்பன் இன் த எர்த்ஸ் மேண்டல் due to the movement of magma in the mantle. ஸோ இன்னும் சார் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்மாக்கு அந்த மூமெண்ட்க்கான எனர்ஜி எங்கேருந்து கிடச்சிச்சுன்னா அடுத்தோட அவுட்டர் கோர்லேருந்து கிடச்சிச்சு. டிஸ்கிரைப் வாட் இஸ் மீன் பை த டேர்ம் டெக்டானிக் பிளேட். டெக்டானிக் பிளேட்னா நம்ம க்ரஸ்ட்டும் தென் டாப் லேயர் ஆஃப் த மேண்டலும் தான் டெக்டானிக் பிளேட். இதுக்கு கீழே மேண்டல் மூவ் ஆகிட்டு இருக்கனால இந்த மேலே டெக்டானிக் பிளேட் பார்த்தீங்கன்னா அதுவும் மூவ் ஆகுது. ஸோ இங்கே டெக்டானிக் பிளேட்டுங்கிற டேர்முக்கு மீனிங் என்னென்னா, த க்ரஸ்ட் and the upper layer of the mantle.
Third question, the continents of Earth appear to fit together like a zigzag puzzle. Zigzag. Explain how this provide evidence for the tectonic plates. The continents were originally one large mass of land. அதுக்கான எவிடன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. அந்த மெசோசரஸோட ஃபாசில்ஸ், தென் கிளாசப்ட்ரஸோட ஃபாசில்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய எவிடன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அலைன்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் கிறிஸ்டல்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். தென் ஃபோர்த் கொஸ்டின், டிஸ்கிரைப் ஹவ் ஈச் ஆஃப் தீஸ் ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த டெக்டானிக் பிளேட்ஸ். ஸோ ஃபாசில் ரெக்கார்ட் பார்த்தா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சவுத் அமெரிக்காலையும் தென் சவுத் ஆஃப்ரிக்காலையும் கிடைச்ச அந்த மெசோசரஸோட ஃபாசில் பார்த்தோன்னா வந்து சேமாக இருக்குது. மெசோசரஸ் பார்த்தோன்னா இட்ஸ் நாட் அ பேர்ட், இட்ஸ் அ ரெப்டைல். அதுவும் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் தான் அதிகமாக வாழும். அதனால் வந்து இது இங்கேருந்து அங்கே நீந்தி போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு காலத்தில் வந்து சவுத் அமெரிக்காவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒன்றா ஒட்டி இருந்தப்போ இதுங்க இந்த லேண்ட் மாஸ்லேயும் அந்த லேண்ட் மாஸ்லேயும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக 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 அதுங்களால் அதுக்கப்புறம் ஃபர்தராக வாழ முடியல. பட் அது இறந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா டெட் பாடிஸ் எல்லாம் வந்து ஃபாசிலாக ரெக்கார்டாக இருக்கும் அண்டர் நீத். ஸோ அதை ஸ்டடி பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ A1க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, சம் ஃபாசில்ஸ் ஆஃப் மெசோசரஸ் ஃபவுண்ட் இன் போத் த காண்டினென்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இது என்ன எவிடன்ஸ் காமிக்குதுன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் தே ஆர் சிங்கிள் ஆர் தே ஆர் ஜாயின் டுகெதர். ஃபாசில் ரெக்கார்டு எப்படி எவிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னா, ஸோ ஃபாசில்ஸ் ஆஃப் மெசோசரஸ் ஃபவுண்ட் இன் South America and South Africa continents. B1, the alignment of the magnetic materials on the rock. ஸோ இது எப்படி வந்து எவிடன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி இது கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக உனக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. எர்த்தோட அவுட்டர் கோரில் பார்த்தோன்னா அயன் அண்ட் நிக்கல் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹாட்டான பிளேஸ். அதுக்கு மேலே பார்த்தோன்னா மேக்மா இருக்கும், அது வந்து நம்ம மோல்டன் ராக்ஸ்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த அயனும் நிக்கலும் எஸ்கேப் ஆகி மேலே வர ஆரம்பிக்கும் ரொம்ப அதிகமான ஹீட் காரணமாக. ஸோ அப்போ அது மேக்மாவோட சேர்ந்து மிக்ஸ்அப் ஆகிடும். இந்த கன்வெக்ஷன் கரண்ட் காரணமாக இந்த மேக்மா என்ன ஆகும்னா மேலே ரைஸ் அப் ஆகிறப்போ எது வழியானா அந்த ஃப்ராக்சர் வழியாக மேலே ரைஸ் அப் ஆகும். ஸோ ரைஸ் அப் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த புது க்ரஸ்ட்டை ஃபார்ம் ஆகும். எஸ்பெஷலி டைவர்ஜன் பிளேட்ஸில் நியூ க்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும். அப்போது அந்த இடத்துல மேலே சர்ஃபேஸ் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா கெயின் பண்ண எனர்ஜியை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த மேக்மா என்ன ஆகும்னா லாவாவாக மாறிடும், ப்ளஸ் அது நம்ம சாலிட் ராக்காக மாறிடும், க்ரஸ்ட்டாக மாறிடும். பட் அதுக்குள்ளே வந்து இந்த அயன் அண்ட் நிக்கல் வந்து லாக்அப் ஆகிடுக்கும். இந்த அயன் அண்ட் நிக்கல் ரெண்டுமே பார்த்தோன்னா வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகி நிற்கும். ஸோ இப்போது டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறனால, எஸ்பெஷலி டைவர்ஜன் பிளேட்ஸ் மூவ் ஆகிறனால, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் அந்த பவுண்ட்ரியில் ஒரு அயன் பார்த்தோன்னா வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் சவுத்துக்கு ஏற்ற மாதிரி அலைனாக நிற்குது. பட் ஆனால் அந்த பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபிக்ஸ்டாக நிற்கல, அதுங்கெல்லாம் விலகி போகுதுங்க. அப்போ புது க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும், புதுசாக அயன் மேலே வரும். இப்படி வந்து அந்த அயன் பார்த்தோன்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அலைனாக நின்றுட்டே வரும். இன்கேஸ் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃப்ளிப் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் ஆஃப் த அயனும் ஃப்ளிப் அடிக்கும். ஸோ இப்போ இது எதுக்கான எவிடன்ஸ் அப்படின்னா இந்த பிளேட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத அழகாக காமிக்குது. இதை நம்ம சிம்பிளாக எழுத போகிறோம். ஸோ பி கொஷினுக்கு ஆன்சரை எப்படி எழுதலாம் அப்படின்னா, சிம்பிளாக எப்படியும் எழுதலாம், ராக்ஸ் எய்தர் சைட் ஆஃப் மிட் ஓஷன் ரிட்ஜஸ் show symmetrical patterns of opposing alignments. அதாவது இந்த மாதிரி கிடைக்கும். இன்கேஸ் இது ஒரு பிளேட் வச்சுக்கோ, இது ஒரு பிளேட் வச்சுக்கோ, இடையில அந்தந்த கேப்சர் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே ரைஸ் அப்பாங்கன்னா இங்கேயும், இங்கே எப்படின்னா இங்கே, இங்கே எப்படின்னா இங்கே. ஓகே, ஃபிஃப்த் கொஷின். Scientists think that the Earth's magnetic field has reversed 183 times in 83 million years. Calculate the average time between the reversal events அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஈச் ரிவர்சல் ஈவெண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ ஆவரேஜ் டைம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தோன்னா 183 டைம் 83 மில்லியன் இயர்ஸில்
அது ஸ்விப் அடிச்சிருக்கு. ஓகே, கண்டுபிடிப்போமா? ஸோ 183 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ளிப் அடிக்க அதுக்கு 83 மில்லியன் இயர்ஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு டைம் ஃப்ளிப் அடிக்க அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 83 மில்லியன் டிவைடட் பை 183 போட்டிங்க அப்படின்னா மில்லியனாக தெரியும் இல்லை, 10 lakhs 60 இருக்கும். ஸோ இப்போ ஆவரேஜ் டைம் பார்த்தோன்னா 83 என்ன பண்ணலாம், 83க்கு அப்புறம் வந்து 6 zeros போடலாம். ஸோ 10^6 போட்டுக்கிறேன், கீழே வந்து 183 போடுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் 454,000 இயர்ஸ். இது நான் இயர்ஸில் கொடுத்துருக்கீங்க, மேலே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது, அந்த மில்லியனுக்கு பதிலாக நான் 10^6ன்னு மாற்றிட்டேன். அப்போது 83 × 10^6 இயர்ஸ்னு மாறிடும். நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் அ வேல்யூ ஆஃப் 454,000, அதாவது 4,54,000 இயர்ஸ் ஆகும். ஓகே, இப்போது 6th கொஸ்டின், யூஸ் த மேப் ஷோன் above to discuss the statement earthquakes and volcanoes always occur at the tectonic plate boundaries. வால்கேனோஸும் பார்த்தோன்னா அந்த மாதிரி பிளேட் பவுண்ட்ரிஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பிளேட்ஸ் டைவர்ஜ் ஆகலாம், ஸோ மேக்மா ரைஸ் அப் ஆகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ வந்து மேப் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணுது. earthquakes and volcanoes always occur at the tectonic plate boundaries. Thank you.